அந்த இடத்த மட்டும் வாங்கிட்டேன்னா கமிஷனே 3 லட்சம் வரும். இருக்கிற கடன் எல்லாம் குத்துட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். நான் வெளிய வந்து நின்னுங்கிறேன் வால் பெற முக்கான் வருது பாரு, இது வந்தாலே விளங்க மாட்டேங்குது. எங்கன்னா இச்சிக்கலாமா? இச்சிக்கோ நானும் வேணான்ற மாதிரி இருக்குதா? டேய், இன்னைக்கு எனக்கு முக்கியமான நாள். எதனா டிஸ்டர்ப் பண்ணி கிடக்காத, ஒழுங்கா போயிடு. முக்கியமான நாளா? நான் சாவ போறியா? ஐயோ ஐயோ ஆண்டவா, வாயில என்ன வந்து பராதுக்க? டேய் ரவி, வாடா வெளியா. நான் பைத்தி முச்சிச்சா? வாடா வெளியா. எப்பா என்னப்பா கத்தின்னு கிடக்குறா? என்னப்பா இங்க பாடுறா. என்ன மாப்பிள்ள உங்க அப்பா காலையில கத்திங்க இருக்கிறான்? எப்போ அவன் பேச்சு எதுக்குப்பா போற? நான் எங்கடா போறேன்? அதான் வந்து காலகத்தால விட்டாண்டா. மாப்பிள்ள உங்க அப்பா பேசுறது சரியில்லை, வீட்டாண்டு வரவானு சொல்றேன். நான் வரல. அதை தானே சொல்லிக்கிறேன் காலகாலமா. சூடு சொரண ஈனமான ரோசம் ரொக்கம் எதுவும் தெரியலடா உனக்கு. மாப்பிள்ள நீ ஒரு வார்த்தை சொல்ற, நான் வரமாட்டேன். எப்பா இந்த 500 ரூபாய் தரேன், வராதுடான்னு சொல்றி. அப்படியா? வராதடா. ஒரு 500 ரூபாய்க்காக என்ன வராதுன்றியா? நான் முன்னு காட்டுறேன், வராதுன்னு சொல்றா. போ சொல்றவன போயேண்டா. மாப்பிள்ள மனுஷ கல்லாக்கின்னு தானே சொல்றா? கல்லாக்குனா நகுது, இரும்பாக்குனா நகுது. போ சொல்லணா. வெக்கமான சூடு சொரண இல்லையா உனக்கு? இந்த வீட்டுலதான் இருக்காரு போன் பண்ணவரு. ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்களே, இந்த இடத்துல வேற போக மாட்டேங்குதா. வாங்க வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். 3 சோம்பு அப்படி மூஞ்சிங்க யாரு இதுங்க? சோம்பு இப்படி மூஞ்சுங்களா? யாரு தம்பி பேசுற? அது கொஞ்சம் மெட்டலுங்க, அது பேசல கேட்காதீங்க. நம்ம இடத்த பாக்கலாமா? பாக்கலாம் பாக்கலாம், எந்த வில்லமும் இல்லல இடத்துல. வில்லங்க வந்தா நானே வைக்க மாட்டேன். என்ன நம்பினீங்கன்னா கைக்கு கையா தோலுக்கு தோலா நம்பிக்கைக்கு நம்பிக்கையா இருப்பேன். ஈசிடுவாரு இவரு. உங்க அப்பா நடா பேசுங்கடா. மானத்தை வாங்குறான். டேய் அவனு கூப்பிட்டு போடா. நான் மாப்பிள்ள உங்க அப்பா டென்ஷனே வராம பழுகுதா? மாப்பிள்ள அவர் ஏதோ ஏமாத்துறாரு, ஏமாத்திட்டு விடு. என்னடா பேசுற? ஏய் என்னடி இது ஏதோ ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ரொம்ப நல்ல மனுஷனாச்சு அவரு. ரொம்ப நல்ல மச்சமா நானே. இதுக்கு 2 பைத்தியங்க, இது பேசல கேட்காதீங்க. பாரு மாப்பிள்ள உங்க அப்பா உன்னை பைத்தியம்ன்றான். உண்மையதான். என்ன சொன்ன பிரச்சனை இல்ல, உன்ன சொல்றான். எனக்கு கோவம் வரும். பலான்னு வச்சிருக்கான் அவனை. டேய் கூட்டும் போடா, ஓவரா பண்றாடா. நான் என் மாப்பிள்ளை திட்டின காயத்து காலையில நினைச்சியா? காது பிஞ்சுக்கோ, கைத்து மேல காலை வைப்பா. கைத்து மேல காலை வைப்பியா? இதெல்லாம் தேவைத்தான்டா. எப்பா காசு எதுல எடே வந்துட்டுப்பா, எத்த கட்டுப்பா பேச்சு முச்சிடுறான். முக்கியம் சார், இந்த கைதுனால தான் கொஞ்சம் ரேட்டு. கைதியா? டே காரு முள்ளு முக்கா. மாப்பிள்ள அங்க போடுற பணத்தை. ஏய் பணத்தை ஏன் அப்படி காட்டிட்டு இருக்கிற? அம்மா பந்தா காட்ட விடுமா, முன்ன பின்ன இதுங்களாம் பார்த்து இல்ல. ஆமா இவரு அப்படியே நிறைய பாத்துக்கிறாரு. உங்களுக்கு தான் இடம் தானே வேணும். எத்தனை ஏக்கரா வேணும் சொல்லுங்க, நான் பார்த்து தரேன். ஏக்கராவா? என்ன சொல்றீங்க? ஏமா அவன் சொல்லத்துல கேட்காதீங்கம்மா, திருட்டு பையன் அவன். நான் திட்டு பையன், இவரு ஜென்டில்மேனு. எங்க உங்க சண்டை எல்லாம் அப்புறம் நிறுத்துங்க. இவர் என்னமா ஏக்கர் கணக்குல வாங்கி தராங்க, நீங்க என்ன 2 சென்ட் தான் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. ஏமா நீங்க வச்சுக்கிற 3 லட்சத்துக்கு 2 சென்ட் தான் வாங்க முடியும். என்னடி 2 சென்ட் தான் வாங்கி தரேன்னு சொல்றாங்க? நீங்க எத்தனை சென்ட் வாங்கி தருவீங்க? சென்ட்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா ஏக்கரா. எத்தனை ஏக்கரா வேணும்? 10 ஏக்கரா வேணுமா? 10 ஏக்கரா ஓணுமாவா? டேய் என்னடா பேசுற? யோ எங்க தாத்தா சொத்து அப்படியே கிடைக்குது, எல்லாத்தையும் வித்துருவேன். ஏய் செம மாங்க மடியனா இருக்கிறான். இவன்ட்டு இருக்கிற பணத்தை வச்சு சொத்தெல்லாம் எழுதி வாங்கலாம் நம்ம. ஏமா அவன் சொல்லத்துல கேட்காதீங்க, வாங்கம்மா இடத்த காட்டுறேன். ஆஹா இது வேலைக்கு ஆகாதுங்க, நாங்க அவங்க கூடயே போறோங்க. அவங்க கூட போய் என்னம்மா பேசுறீங்க நீங்க? நான் 1 மாசமா உங்களுக்கு கால் பண்ணிக்கிறேன், அவங்க கூட போறேன்றீங்க. அவர்தான் ரேட்டு கம்மியா வாங்கி தரேன்றாரு, அப்புறம் என்ன இருக்குது? என்ன ரேட்டு கம்மியா வாங்கி தராங்க? மூஞ்சி இவ்வளவு அகல வச்சுக்கிற, கொஞ்சம் கூட அறிவு இல்ல உனக்கு? மூஞ்ச பத்தி பேசுற வச்சுக்க, மூளை சொல்லி குத்துவான். குத்து செத்து போடுவான் 2 குத்துல. ஐயோ ஏபாத்தெல்லாம் கேட்டுக்குது. நான் சரி இது என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஏய் வாடி, இவன் வேலைக்கு ஆக மாட்டான், நம்ம இவங்கிட்ட போய் வாங்கிக்கலாம். மாப்பிள்ள வாங்கிட்டுக்கு நல்ல மனுஷனாக்குறாங்க. ஒரு 5 ஏக்கர் எழுதி குத்துறான் மாப்பிள்ள. எங்க இது மாப்பிள்ள? உனக்கு தெரியாதா? எங்க தாத்தா சித்தம்பரா அவத்த சொத்து எழுதி போய்கிறாரு எனக்கு. ஓ அப்படியா விஷயம்? எங்க இது சொத்து? திரும்பார் கேலகிற இடத்துல எங்க தாத்தா சிறுமத்துதான். இவன் பேச நம்பி போறீங்க, வேலைங்கிடும். போறான் பிரச்சனை எப்படி பொங்குறான் பாரு. ஏங்க இந்த இடத்துல எந்த இடங்க விக்கிறீங்க? எல்லாத்தையும் எடுத்துக்குங்கம்மா. அதே மாதிரி நாய் வருது, அதுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க. ஏய் எவ்வளவு மனசாட்சி உள்ள மனுஷன் பாருடி, நாய்க்கு கூட கொஞ்சம் இடம் விட சொல்றாரு. வாயில்லாத ஜீவம், அது எங்க போய் கேட்கும்? அதனாலதான் மாப்பிள்ள சொல்றான். கொடு இந்தாங்க, இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்குது, வாங்கிக்கிட்டு எடுத்து கொடுத்துருங்க. குடுக்குத்துனா எதுக்கா? எங்க காயத்து போடணுமா அங்க வந்து போடுறேன். இதோட பேப்பர்லாம் எங்க இருக்கு? எங்க தாத்தா சிதம்பரம் வச்சுட்டு போயிருக்காரு, நான் அப்புறம் எடுத்துன்னு வந்து தரேன். அம்மா இப்ப கூட சொல்றேன், நம்பாதீங்கம்மா. அவனை திருட்டு பையன், என்கிட்ட இருக்கிற இடத்த வாங்கிக்கோங்கம்மா. நீ தவளோண்டு இடத்த கொடுத்துட்டு 3 லட்சம் வாங்கிப்பா. அங்க பாரு, அவ்வளவு பெரிய இடத்த கொடுத்துட்டு 3 லட்சம் தான் வாங்கியிருக்காங்க.
எங்களுக்கு நம்பிக்கை நேர்மை நாணயம் தான் பிடிக்கும் என்ன மாப்பிள்ள உங்க மனசுக்கு நீங்க எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க. நாங்க நல்லா தான் இருப்போம், நீங்களும் போய் நல்லா இருங்க இடத்துல. சரி, நாளைக்கு ரிஜிஸ்டர் வச்சுக்கலாங்களா? வச்சுக்கலாம் அதுல போய் என்ன இருக்குதா என்ன மாப்பிள்ள? வச்சுக்கலாம். ஐயோ இந்த ஆடு கசாப்காரன் நம்புற மாதிரி இந்த பொம்பளை போய் அவனை போய் நம்பிக்கிட்ட. நான் கொப்பா வீட்டுக்கு சொந்தக்காரெல்லாம் வந்துக்கிறான் மத்தது. டேய் வாடா பிஞ்சுக்கானா, இங்க பாருடா, இவனுக்கு தானே இந்த இடம். ஏன்னா பின்னுக்கானா எங்க தாத்தா சிதம்பரம் அவனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணுமாமே. இந்த 500 ரூபாய் இவன் போய் வாங்குறான் ஸ்ட்ரைட்டா. டேய் யாரா சிதம்பரம்? சிதம்பரம் தாத்தா தான் கொடுக்க சொல்லி கொடுத்துக்கிறாரு அண்ணா. டேய் சிதம்பரம் யாருமே இல்லையாடா, அப்ப எப்படிடா அவனுக்கு காசு கொடுப்பாங்க? ஆண்டாள் தெரிஞ்சது அவள் தான். நோ எங்க சிதம்பரம் தாத்தா இடம் தானே இது எல்லாமே. ஆமா சிதம்பரம் தாத்தா தான். கேட்டுங்க, நான் போய் சொல்ல மாட்டேன், அந்த விடியா முடிஞ்சுதான் போய் சொல்லுங்க இருக்கும். பாத்தியா உன் முகம் வெளில வந்துச்சு பாத்தியா, திருட்டு பையா, அழியோக பையா, உன்ன போய் நம்ம பாரு. Nonsense, idiot, stupid. ஐயோ எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏமாதுங்களே, என்ன படுத்துன்னு தெரியலையே. நோ பிஞ்சுக்கண்ணா, நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். இனிமேட்ல இருந்து இவங்க உன்னதான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு போய் என்ன ஆகுது? எந்த விஷயமா இருந்தாலும் இங்க தொடர்பு கொண்டுக்கா. கேட்டுனீங்களா? இவர் வந்து எங்க பெரியப்பா மாதிரி. ஏய் இவர் தானே எல்லாத்துக்குமே. என்னப்பா நாளைக்கு ரிஜிஸ்டர் ஏதாவது கிடைக்குமா எனக்கு? நிறைய கிடைக்கும். நாங்க மத்தவெல்லாம் போய் பாக்குறோம். சரி போய் பாருங்க, நான் இந்த வேலைலாம் பாக்குறேன். நாம சொல்றத எல்லாம் அவர் பார்த்து பாரு. வாமாப்பிள்ள நம்ம போலாம். ஐயோ கட்டுக்கட்டா தூக்கி போதுங்களே, இந்த கரம்பூசி மாதிரி அவனுக்கு நம்பிச்சிங்களே. நாளைக்கு எத்தனை மணிக்கு வரட்டும்? எப்போனா வாங்க, பிரச்சனை இல்ல. நல்லபடி முச்சு குத்துருங்க. ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா எங்க வீட்டுல போலீஸ் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். போலீஸா? ஆமா, அவர் வீட்டுக்காரர் வந்து எஸ்ஐயா இருக்காரு, என் வீட்டுக்காரர் வந்து இன்னொரு எஸ்ஐயா இருக்காரு. ரெண்டு வீட்டுக்காரும் எஸ்ஐயா? ஆமா, எங்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. இப்ப ஏமாத்திட்டு போனவன் கதை அவங்க எப்படி வந்துடுவாங்கன்னு தெரியும், ஆனா ஏமாத்தினா இவரு கதை காலி. என்றாதுன்னா சிதம்பரம் காசு கொடுத்தாரு வாங்கிக்கல போ. ஏமா இந்த காசு வேணாம், ஒண்ணு வேணாம். சிதம்பரம் எனக்கு யாரும் தெரியாது. என்னது சிதம்பரம் யாரும் தெரியாதா? யோ உண்மையை தெரியுமா? அவங்க காசு கொடுத்தாலும் சரின்னு சொன்னேன், நீங்க நாங்க எப்படி பேசுறீங்க? ஏய் இதுக்கு ஃபுல்லா ஃப்ராடுங்க போயிருக்கே. டே உன்னை முட்டி தட்டுறேன் பாரு. விட்டுருங்க. ஐயோ வியாபாரம் போச்சு, சம்பந்தம் இல்லாத நாதாரி வர மாட்டேங்குச்சு. உன்னை என்ன பண்ண போற தெரியல அவன்.